சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை உன் கையில் தருகிறேன். அதில் நீ விரும்பியபடி வாழ்ந்து அனைவரின் முன்னிலையிலும் வியந்து காட்டு. என்னை தஞ்சம் அடைந்தவருக்கும், என்னை நேசிப்பவருக்கும், என் பேரை உச்சரிப்பவர்களுக்கும், என் புகழ் உரைப்பவர்களுக்கும், என் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் அவர்களை காப்பேன். என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ எப்படி, யாருடன், எவ்வளவு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பினாயோ அந்த வாழ்க்கையை உன் கையில் தருகிறேன். அதில் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ. எப்படி வாழ வேண்டும் என்று உன் ஆசையை நிறைவேற்றி தரும் வேளையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிகளை கூறுகிறேன். கேள், அப்பா சொல் கேட்டு நட. என் அன்பு குழந்தையே, 2 விஷயங்களை எப்பொழுதும் நினைவில் கொள். ஒன்று கடவுள், மற்றொன்று மரணம். 2 விஷயங்களை எப்பொழுதும் மறக்க வேண்டும். ஒன்று பிறர் உனக்கு செய்த தீமை, மற்றொன்று நீ பிறருக்கு செய்த நன்மை. இவற்றை நினைவில் வைத்து கொண்டு இருந்தால் இவற்றின் கர்ம பலனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். யார் ஒருவரையும் தாழ்ந்து போக நினைக்காதே. அழிய வேண்டும் என்று சாபம் தராதே. உன் எண்ணம், செயல், சொல் 3லும் நேர்மையை மட்டும் பழக்கப்படுத்து. எப்படி வாழ்வாய் என்று பார்க்கலாம் என்றவர் மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டு. எல்லாம் தெரிந்து கொள்வது பக்குவம் அல்ல. எல்லாம் தெரிந்தும் தனக்கான நேரம் வரும் வரை அமைதி காப்பதே பக்குவம். யார் தன்னுடைய வேலையை அல்லது தொழிலை கடமை உணர்வோடு சரியாக செய்கிறாரோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர். உன்னிடம் உள்ள அகந்தை, ஆணவம், இருமாப்பு இவைகளை விடுத்து சற்றே அமர்ந்து பொறுமையை மலர்களாய் மாலையாக்கி என் ஆலயம் வந்து எனக்கு அணிவித்துவிடு. நான் எனக்கு மிகவும் பிடித்த உன்னை இன்னும் கூவேன். நீ என் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பு, பாசம், பக்தி. இதில் என்றும் எனக்கு குறை வைக்காதே. நான் உன்னை நிறைவாக வாழச் செய்வேன். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்பட்டால் வருத்தப்படாதே. வருத்தமடியாத அதை விட மேலான ஒன்று உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்படுத்தவில்லை. அதாவது அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கின்றேன். நீ என் பிள்ளை. உனக்கு நீ ஆசைப்பட்டது அமைத்து தருவது ஒரு அப்பாவாக எனது தலையாய கடமை. அப்பா நான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, அருகில் வா. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பு. சாய் பக்தர்கள் அனைவரும் சாயப்பாவை நம்பி வணங்கி வாருங்கள். சாயப்பாவை நம்பி அவரை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எனக்கு அவர் எதையும் செய்யவில்லை என்று நினைக்காதே. அவர் என்றும் கைவிட மாட்டார். சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பார். ஓம் சாயரம். நன்றி.